சென்னை எழும்பூரில் தமிழ்நாடு ஊராட்சி செயலாளர்கள் சங்கத்தின் சார்பாக நடைபெற்ற போராட்டத்தில் ஊராட்சி செயலாளர்கள் கைது செய்யப்பட்டனர். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் அன்பழகன் இணைந்திருக்கிறார். அன்பழகன், வணக்கம். இது குறித்த கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம் கர்ணதேவி. தொடர்ந்து ஊராட்சி செயலாளர்கள் 5வது நாளாக இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். குறிப்பாக தமிழகத்தில் உள்ள அனைத்து கிராம ஊராட்சி பணியாற்றக்கூடிய செயலாளர்கள் அனைவருமே தங்கள் போராட்டத்துக்கு அவங்களுக்கான ஒரு போனஸ் கிடைக்க வேண்டும், அதாவது ஓய்வூதியம் கிடைக்க வேண்டும் என்ற காரணத்துக்காக முக்கியமாக போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். ஒரே ஒரு கோரிக்கை தான் அவர்களுக்கு. அவர்கள் ஓய்வூதியம் மட்டும் வேண்டும் என்று தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். பனகல் மாளிகையில் தொடங்கினார்கள். அதே போல பல்வேறு இடங்களில், குறிப்பாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், மீண்டும் பனகல் மாளிகை, இந்த போராட்டத்தில் அவங்க ஈடுபட்டவங்கள காவல்துறை கைது செய்யணும். ஆனால் அவங்க செய்யக்கூடிய ஒரு கோரிக்கை என்னன்னா, நாங்கள் எங்களுக்கு 2018 காத்துட்டு இருக்கோம். எங்களை ஒவ்வொரு முறையுமே காத்திருங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நாங்கள் காத்திருந்தாலும் கூட ஒரு தீர்வே எங்களுக்கு ஏற்பட்டல. அதனால பொங்கல் பண்டிகை இருந்தாலுமே நாங்கள் இங்கே தான் கொண்டாட போறோம். எங்களுக்கு ஒரு தீர்வு, அரசாணை வரும் வரை நாங்கள் இந்த போராட்டத்தை கைவிட மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. இந்த சூழ்நிலையில தான் ஏற்கனவே பல இடங்கள்ல போராட்டங்கள் நடைபெற்று, ஒரு பக்கம் ஆசிரியர்கள் போராட்டம் நடைபெறுது, பகுதி நேர ஆசிரியர்கள் போராட்டம், இடைநிலை ஆசிரியர் போராட்டம் என்று பல்வேறு இடங்கள் போராட்டம் நடந்த சூழல்ல இங்கே எக்மோர் பகுதியில் நடந்தக்கூடிய இந்த தமிழ்நாடு ஊராட்சி செயலாளர் போராட்டத்தில் ஈடுபட்டவங்களுக்கு காவல்துறையினர் கைது செய்தனர். இது என்னன்னா, இந்த மாநகர பேருந்தே அவங்க ஒதுக்குவதில் கொஞ்சம் சிரமமாக இருக்க முடியும். இங்கே போராட்டத்துக்கு அங்கங்கே பேருந்து நிறுத்தப்பட்டதுனால காலதாமதமாக தான் அந்த கைது செய்யக்கூடிய அந்த பேருந்துகளுமே வந்தது. அதனால அவர்கள் ஒரு முறை பேருந்துகள் இதனால இன்னொரு பிரச்சனை இருக்குதுன்னா, பேருந்துகள் அனைத்து பேருந்துகளும் இங்கே வரும்பொழுது வழித்தடங்கள்ல செல்லக்கூடிய பேருந்துகள் பிரச்சனையாக ஏற்படும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நிலவுது. ஏன்னா போராட்டம் அந்த அளவுக்கு சென்னையில் அதிகளவு அங்கங்க நடக்கிறதுனால அவர்களை கைது செய்து பேருந்தில் ஏற்றி மண்டபத்தை அடைக்க வேண்டிய சூழல் இருக்கு. இந்த சூழல்ல தான் இங்கிருந்து நடந்தவங்க உடனடியாகவே அருகிலேயே ஆசிரியர் போராட்டம் நடைபெற இருந்த சூழல்ல இவங்க என்ன பண்ணாங்கன்னா, உடனடியாக இந்த போராட்டத்தில் ஈடுபட்டவங்கள உடனடியாக காவல்துறை கைது செய்து அழைத்து சென்றார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அன்பழகன். காவல்துறையா தெரிஞ்சுக்கங்க. 2000 ஓய்வூதியம் 2000 கொடுக்குறாங்க.